சாயிரம். நாம் அடையப் போகும் சந்தோஷத்திற்காக நாம் எதிர்கொள்ளும் கஷ்டங்களை கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே எதிர்கொள்ளலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் நண்ப பிரியமே, உனக்கான மாற்றத்தக்க அதிசயங்கள் நாளை நடைபெறப் போகிறது. பொறுமையாக இரு. சில நேரம்தான் மீதம் இருக்கிறது. பொறுமையாக இரு. பல மாற்றங்களும் ஏற்றங்களும் ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேறப் போகிறது. உன்னுடைய கனவுகளும் உன்னுடைய லட்சியங்களும் உனக்கு கைகூடும் காலம் நெருங்கிவிட்டது என் பிரியமே. இது நாள் வரை கஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது சாயிநாதரை என்று என்னிடம் ஓடோடி வந்து நன்றி மேல் நன்றி சொல்லும் தருணமும் உனக்கு வந்துவிட்டது. ஆம் என் பிரியமே, அந்த நேரத்திற்காகத்தானே காத்திருந்தாய்? இதோ உன்னை தேடி அந்த நேரமே உன்னை தேடி வந்திருக்கிறது. வாழ்க்கையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துவிட வேண்டும் என்று பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நீ ஆசைப்பட்டால் மட்டும் போதாது என் பிரியமே. புரிந்து கொள்வதற்கான வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்ற சிந்தனை உன் மனதில் முதலில் எழ வேண்டும். சீக்கிரமே அதை புரிந்து கொண்டு அதை எப்படி வெற்றிகரமாக முடித்து காட்டுவது என்ற சிந்தனை உன் மனதில் தீர்க்கமாக இருக்க வேண்டும். சில சந்தர்ப்பமும் உனக்கு கிடைக்கத்தான் செய்யும். அதை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள். வாழ்க்கை என்பது நீ வாழ்வது மட்டுமல்ல என் பிரியமே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வாழ விடுகிறார்கள் என்பதையும் பொறுத்துதான் இருக்கிறது உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சி. உன்னுடைய மனதை தவிர இந்த உலகில் அற்புதமான விஷயம் வேறு என்ன இருக்க முடியும் என்று நீ சற்று சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? மனதை அடக்கி ஆள உன்னால் மட்டுமே முடியும். அதற்கு நீதான் அதற்றின் மீது கவனத்தை செலுத்தி உன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி அதை வழிநடத்த முயற்சி செய்ய வேண்டும். ஆம் என் பிரியமே, முயற்சி செய். இல்லை என்றால் வாழ்க்கை உன்னை எங்கெங்கோ போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துவிடும். எனவே புரிந்து கொண்டு செயல்படு. நீ செய்வது தவறு என்பதை நீ தெரிந்து கொண்டால் அதை அப்பொழுதே திருத்திக் கொள்ள முயற்சி செய் என் பிரியமே. தவறுகளோடே பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கையே தவறி போவதற்கும் அதீத வாய்ப்புகள் இருக்கவே செய்கிறது. தவறு செய்வது மனிதனின் இயல்புதான். ஆனால் தவறு என்று தெரிந்தும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பது என்பது மிக பெரிய தவறு. உன் மனதில் இருக்கும் பயத்தை முதலில் விட்டுவிடு. உன்னுடைய வாழ்வில் நீ பயத்தை விதைக்க நினைத்தால் வாழ்க்கையே புதைந்துவிடும் என் பிரியமே. பயத்தை நீ புதைக்க நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையே மலர்ந்துவிடும். எனவே பயத்தை உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. உன்னை எதிர்த்து நிற்பவர்களால் உனக்கு எப்பொழுதும் கஷ்டம் வந்துவிடுமோ என்று பயம் கொள்ளாதே என் பிரியமே. எதற்குமே அஞ்சாமல் துணிவோடு செய்து கொண்டே இரு உன்னுடைய வேலையை. ஆம் என் பிரியமே, எப்பொழுதும் தைரியமாக இரு. எதற்குமே அஞ்சி உன்னுடைய வாழ்வை நீயே தவிர்த்து விடாதே. வெற்றியை நீயே தள்ளி போட்டு விடாதே. என் அன்பு பிரியமே, மனம் நிம்மதியாக இருக்கிறதா என்று உனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டே இரு. வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்ய முதலில் பழக வேண்டும். முயற்சி செய்யவில்லை என்றால் அந்த அனுபவமே உனக்கு கிடைக்காமல் போய்விடும். இப்பொழுது இருக்கும் வாழ்க்கை சூழ்நிலையில் உனக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் நேரடியாக வருவது
நீயே நேரடியாக சென்று அந்த பிரச்சனையை தீர்ப்பதுதான் முதல் முடிவு. மற்றவர்களுக்கு வருவது எல்லாம் ஒரு செய்தியாகத்தான் உனக்கு இருக்கும். எனவே பிரச்சனைகள் உனக்கு வந்தால் எப்படி நீ செயல்படுவாயோ, எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவாயோ அந்த முயற்சியை முதலில் செய்துவிடு. பிரச்சனை வந்துவிட்டதே, போராட்டத்தோடு வாழ்கிறேனே என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு என்ன என்பதை ஆராய்ந்தாலே போதும். உனக்கான தனித்துவம் உனக்கு தானாகவே கிடைத்துவிடும். உன் கண்களுக்கு அது புலப்படவும் செய்யும். ஆம் என் பிரியமே, எதை நினைத்தும் பயப்படாதே. வருவது வரட்டும், பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடு இரு. ஆக வேண்டியதை உனக்கு துணையாக இருக்கும் உன்னப்பா நான் பார்த்து கொள்கிறேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் விட்டுவிடவே மாட்டேன். உன்னுடைய கடமைகளை ஈடுபாட்டோடு செய்வதற்கு மிக மிக உதவிகரமாக இருப்பது உன்னுடைய நம்பிக்கைதான். எப்பொழுதும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் என் பிரியமே, இப்பொழுது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என்று மட்டும் நீ நினைத்து விடக்கூடாது. இந்த நிலையை விட மிக சிறந்த ஒரு நிலை உன்னை நோக்கி வர தயாராக இருக்கிறது. அதை பெற்றுக்கொண்டு நீதான் அதை அனுபவிக்க வேண்டும். அதை பெற்றுக்கொள்ள சற்று உனது எண்ணங்களை நேர்மறையாக வைத்துக்கொள். நேர்மறையாக உன் எண்ணங்களை மாற்றிவிட்டாலே போதும். வரவிருக்கும் வசந்த காலங்களை சந்தோஷமாக நீ அனுபவித்து வாழலாம். சந்தோஷமாக அனுபவித்து வாழலாம் உன் வசந்த காலத்தை. இறைவன் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னோடு உனக்குள்ளேயே துணையாக இருப்பிக்கிறார் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள செயல்படு. அதை முழுவதுமாக நம்பு. சில நேரங்களில் இந்த ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் போதும். இது மட்டும் இருந்துவிட்டால் போதும். பிரச்சனைகள் பெரிதாக இருந்தாலும் அதற்கான தீர்வுகள் சுலபமாக உனக்கு கிடைத்துவிடும். ஆம் என் பிரியமே, பிரச்சனைகள் பெரிதாக இருந்தாலும் அதற்கான தீர்வுகள் உனக்கு சாதகமாகவே கிடைக்கும். அனைத்தையும் உன்னால் எளிதாக கடந்துவிடவும் முடியும். உன்னை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கும் உன்னுடைய தடைகளையே எல்லாவற்றுக்கும் காரணமாக அமைந்துவிடது. ஒரே இடத்தில் எப்பொழுதும் நின்று கொண்டிருக்காதே என் பிரியமே. உனக்குள் பல ஆற்றல்கள் புதைந்து இருக்கிறது. அதை உணர்ந்து கொண்டு செயல்படு. முடியாது என்ற காரியம் உன் வாழ்க்கையில் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையிலும் இல்லை. அனைத்தையும் முடித்து காட்டும் வல்லமை உன்னிடம் இருக்கிறது. விண்ணை தொட்டு விடலாம். புறப்படு என் பிரியமே, சந்தோஷமாக புறப்படு. 8 திசையிலிருந்தும் நான் உன்னை பாதுகாத்து ரட்சிப்பேன். என் அன்பு பிரியமே, உன்னுடைய முயற்சிக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கலாம் தான், தவறையே இல்லை. ஆனால் உன்னுடைய முயற்சியால் கிடைக்கும் பலன்களுக்கு எல்லைகளே இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு பயணம்தான். உன் இலக்கை விட இலக்கை நோக்கிய உன்னுடைய பயணம்தான் மிக மிக முக்கியம். இலக்குகளும் முக்கியம்தான் என்றாலும் உன் இலக்கை நோக்கிய பயணம் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல பாடங்களையும் பலவிதமான அனுபவங்களையும் கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே. வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் சவால்கள், தடைகள், வெற்றிகள் அனைத்துமே உன்னை இன்னும் மெருகேற்றிக் கொள்ள உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் என்பதை மறந்துவிடாதே. உன்னுடைய இலக்கை நீ அடைந்த பிறகு ஏற்படும் வெற்றியின் மகிழ்ச்சியை விட இலக்கை நோக்கிய பயணத்தில் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு தருணமும், ஒவ்வொரு நொடியும் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியது என்பது அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும். வாழ்க்கையை ஒரு பயணமாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளையும் உன்னால் முழுமையாக வாழ முடியும்.
மாற்றம் என்பதுதான் வாழ்க்கையின் ஒரே மாறாத உண்மை. மாற்றம் ஒன்றே மாறாதது. வாழ்க்கை என்பது தொடர்ச்சியான மாற்றங்களால் நிறைந்து கிடக்கிறது. அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அதோடு இணைந்து வாழ்வதுதான் உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது. நேற்றைய நாள் போய்விட்டது என் பிரியமே. நாளைய நாள் என்பது வரவே இல்லை. இன்று உன்னிடம் இருப்பதை முழுவதுமாக அனுபவித்து வாழ கற்றுக்கொள். உன்னுடைய கடந்த கால தவறுகள், எதிர்கால கவலைகளில் சிக்கிக்கொள்ளாமல், தவித்து கொள்ளாமல் உன்னுடைய இந்த தருணத்தை முழுமையாக அனுபவித்து வாழ கற்றுக்கொள். அது தரும் மகிழ்ச்சியும் நிறைவையும் வேறு எதுவும் தர முடியாது. வரம் போவது எல்லாம் மகிழ்ச்சிகரமாக வரும் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை நான் நடத்தி வைப்பேன் உன் வாழ்வில். எனக்கு துணையாக யாருமே இல்லை, தோள் கொடுக்க எவருமே இல்லை, என்னுடைய கஷ்டத்தில் எனக்கு செவி சாய்க்க கூட யாருமே இல்லை என்று தனிமையில் உட்கார்ந்து அழுது புலம்புகிறாய். உன்னுடைய கண்ணீரும் அழுகையும் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று நீ தனிமையில் உட்கார்ந்து புலம்புகிறாய். ஆனால் உன் சாயப்பாவிற்கு எப்படி அது தெரியாமல் போய்விடும்? உன் கண்களில் கண்ணீர் துளிகள் எப்பொழுதுமே தயாராகவே இருக்கிறது. உன் நிலைமையை சற்று நினைத்து பார்த்தால் அழுகையும் வேதனையும் தானாகவே உன்னுள் வந்து விடுகிறது. இதுவெல்லாம் மிக சிறிய பிரச்சனை. இதையெல்லாம் நான் வெகு விரைவில் சமாளித்து விடுவேன், சமாளித்து மீண்டு வந்து விடுவேன் என்று நினைக்கிறாய். ஆனால் அடுத்த நொடியோ நான் இதிலிருந்து எப்படி மீள்வேன்? என் வாழ்க்கையை மீட்டெடுக்க யாருமே இல்லையா? இந்த பிரச்சனை எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்கிறதே. என் வாழ்க்கையில் நான் எப்படி அடுத்த அடி எடுத்து வைப்பேன் என்றெல்லாம் புலம்புகிறாய். உன்னுடைய நிம்மதியை இழந்து நெடுநாள் ஆகிவிட்டது போல உணர்கிறாய். ஒரு கட்டத்தில் வாழ்க்கையே வாழ்வதே என்ற நிலைமையில் யோசித்து கொண்டிருக்கிறாய். இனி ஆவதற்கு என்னதான் இருக்கிறது என்று வாழ்க்கையையே வெறுக்கும் நிலைமைக்கு கூட வந்துவிட்டாய். ஆனால் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். தினம் தினம் இதை நான் உன்னிடம் சொல்லிக்கொண்டும் கூறிக்கொண்டும் தான் இருக்கிறேன். நீ வாழ்க்கையையே வெறுக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் இதுவரை எதுவுமே அப்படி தவறாக நடக்கவில்லை, நடந்து முடிந்துவிடவும் இல்லை. நீ நினைக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் எதுவும் அவ்வளவு கஷ்டமாக முடிந்துவிடவில்லை. அனைத்துமே என்னுடைய கைகளில் தான் இருக்கிறது. உனக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் திட்டப்படிதான் இது நாள் வரை உன் வாழ்வில் எல்லாம் நடந்தது. இனியும் அப்படித்தான் எல்லாமே நடக்கும். நான் உனக்காகவே அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் கண்ணீரை முதலில் துடைத்துக்கொள். நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் பயப்படாதே. தைரியமாக எதிர்த்து நின்று போராடலாம் என்ற தன்னம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. ஏனென்றால் நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். இந்த சாயியின் பிள்ளை நீ. உனக்கு மன கஷ்டமோ வேதனையோ நெருங்கும்படி வந்துவிடவும் நான் உனக்கு அனுமதிக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் என்ன தேவையோ, எதை எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அனைத்தையும் நான் தான் முடிவு செய்து கொண்டிருக்கிறேன். கண்மணியே, இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் உன் சோகங்களும் கவலைகளும் கஷ்டங்கள் மட்டும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருந்துவிட முடியுமா? நிச்சயமாக நான் அதற்கு அனுமதி தரவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிம்மதியும் ஆனந்தமும் நிரம்பி இருக்கவே உன் சாயப்பாவும் ஆசைப்படுகிறேன். உன் முகத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பார்க்கவே நான் விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வேலையைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன்.
உன் வாழ்வு இனி மகிழ்ச்சியானதாக மாறப்போகும் அந்த நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் உன் கவலைகளை மறந்துவிட்டு நிம்மதியாக இன்று இரவு கண்ணுறங்கு. நாளை நிச்சயமாக நல்ல வாழ்வு உன் வாழ்வில் உதிக்கும். உன்னுடைய கஷ்டங்களும் மகிழ்ச்சியோ சந்தோஷமோ துக்கமோ எல்லாமே ஒரு நாள் வந்த வழியே திரும்பி சென்றுவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரமே இல்லை. உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இடம் கொடுக்கவே கொடுக்காதே. எப்பொழுதும் நேர்மறையாகவே சிந்தி நல்ல எண்ணங்களை மட்டுமே உன் மனதில் வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் மிக பிரகாசமாகவே இருக்கும். இதுவரை கஷ்டம், சோகம், வேதனை, சோதனை மட்டுமே அனுபவித்து வந்த என் கண்மணிக்கு இனி உன் வாழ்வில் நாளை முதல் சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், அற்புதம் மட்டுமே நிரம்பி இருக்கும் வாழ்க்கையாக நான் மாற்றப் போகிறேன். அனைத்தும் உனக்கு இனி உன் வாழ்வில் ஜெயமாகும். தொட்டதெல்லாம் துலங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீ நினைத்ததெல்லாம் அப்படியே நடக்கும். ஒவ்வொரு கணமும் நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கணம் ஒவ்வொரு நிமிடமும் நான் உன்னை காப்பாற்றாமல் எப்படி விட்டுவிடுவேன் என்று உன் மனம் சிந்தனை செய்கிறது. எனக்காக உனக்கு வரும் கஷ்டத்தை சகித்துக்கொண்டு நீ அப்படியே ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் இனி கஷ்டம் வராமல் நான் பார்த்துக்கொள்வேன். உனக்கு வரும் கஷ்டத்தை என் கஷ்டமாக பாவித்து நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வேன். உன் வாழ்வில் புதிய வழியை காண்பிப்பேன். என்னுடைய புனித தலத்திற்கு வந்து நீ நடந்தால் நீ செய்த அத்தனை பாவங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை நான் வைத்து விடுவேன். எப்பொழுதுமே சோர்ந்து போய்விடாதே. என் பிள்ளையாகிய நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே உன் சாயப்பாவின் ஆசை. உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லது, எதை கொடுத்தால் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய், எதை கொடுத்தால் ஆனந்தமான திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்வாய் என்பது உன்னை விட உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எதை எப்பொழுது எந்த நிமிடம் உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் அயர்ந்து போய்விடாதே, சோர்ந்து போய்விடாதே, தைரியமாக இரு. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து மட்டும் போய்விடாதே, நம்பிக்கையை இழந்து விடாதே. நீ சந்திக்கும் தோல்விகள், இழப்புகள், ஏமாற்றங்களைப் போல 2 மடங்காக வெகுமதிகளை நான் அளித்து கொண்டே இருப்பேன். நீ அதை அடைந்தே தீருவாய். வாழ்க்கையில் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகில் இருக்கிற அனைவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்பதை மனதார உணர்ந்து கொள். இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. கஷ்டம் என்பது எல்லோருக்கும் சமமானதுதான். அவரவர் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி, அவரவர் செய்த கர்மாப்படி அவரவர்கள் வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவித்துதான் ஆக வேண்டும். அவரவர் கர்மாவை கழித்தேதான் ஆக வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. துன்பப்படாத மனிதனே கிடையவே கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராயினும் தண்டனை உண்டு என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளி அள்ளித் தருவேன். இமைப்பொழுது உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாமுமே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து கொள். என் ஆசிர்வாதங்கள் என்றும் உனக்கு துணையாக நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம், அற்புதம், அதிசயம், உறவுகளும் உன்னை தேடி வரும். எல்லாம் உன்னை தேடி வரும். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் துவங்கும். நான் உன்னை கைப்பிடித்து நடந்து கொண்டிருக்கிறேன். என் பாதை எப்பொழுதும் உன்னை வெற்றி பாதைக்குதான் அழைத்து செல்லும்.
நீ எப்போதும் வாய்மையை கடைப்பிடி. நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும். விசுவாசமும் பொறுமையும் அதிகமாக பெற்றுக்கொள். நீ எங்கே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் நான் உன்னுடனேயே இருப்பேன் என்பதை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே. உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கத்தான் போகிறாய். நம்பிக்கையோடு இரு. ஏன் இப்படி துவண்டு போயிருக்கிறாய்? நீ துவண்டு போய் தைரியம் இழந்து இருக்கும் அளவிற்கு எந்த காரியமும் இதுவரை நடக்கவில்லை. இனியும் அப்படி நான் விட்டு விடமாட்டேன். நீயே தோற்றுவிட்டது போல ஒரு பொய்யான எண்ணத்தை உனக்குள் உருவாக்கி உன்னில் இருக்கும் நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறாய். நிம்மதி இல்லாமல் எப்படி நீ வாழ்வாய்? உன் நிம்மதியை விட வெற்றி தோல்வி பெரியது அல்ல என் பிள்ளையே. உன் மனதிற்கு இனியமையானவர், உன் மனதிற்கு வேண்டியவர் உன்னை நோக்கி வருவார். மனம் திருந்தி நான் அவரை வரவேற்பேன். இது நிச்சயமாக நடக்கும் உன் வாழ்வில். நல்லதை மட்டுமே நினை. நல்லது எப்பொழுதும் உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே அது இருக்கும். தங்கமே, உன் மனதில் 1000 கஷ்டங்களும் 1000 வேதனைகளும் இருந்தாலும் கூட அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிக மிக தவறு. உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வாய். உன் வாழ்வில் உள்ள தடைகளையெல்லாம் நீக்கி உன் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்களை நான் என் பிரியமான கண்மணிக்காக நிச்சயமாக செய்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்கு. அதற்கு உன் வாழ்வை மாறுவதற்கு உன் சாயப்பாதான் பொறுப்பு. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிரியமான கண்மணிக்கு உண்டு. என் ஆசிர்வாதத்தை போல உனக்கு வேண்டியது, நீ ஆசைப்படுவது, என்னிடம் வரமாக கேட்டது, என் காலடியில் வந்து எதற்காக பிரார்த்தனை வைத்தாயோ அந்த விஷயம் எல்லாமே நடக்கும். நிச்சயமாக நடக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அதற்கான எல்லா வழிமுறைகளும் எல்லா முயற்சிகளும் உன்னை வந்து சேரும்படி நான் தீர்க்கமாக செய்வேன். நானே துணை நின்று உன்னையும் உன் வாழ்வையும் உன் குடும்பத்தாரையும் காப்பேன், காத்து வழி நடத்துவேன். எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது? இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பத்தோடும் துயரத்தோடும் நான் போராடி கொண்டே இருக்க வேண்டும்? இதற்கு ஒரு முடிவே இல்லையா? இதற்கு ஒரு விடிவு காலமே இல்லையா என்ற ஆதங்கத்தோடு நீ என்மேல் கோபமும் படுகிறாய். சில சமயங்களில் இந்த வாழ்க்கையை ஏன் வாழ வேண்டும், எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை இப்படி அமைந்திருக்கிறது என்று தவறான முடிவுக்கு கூட செல்லவும் துடிக்கிறாய். உன்னுடைய மனவேதனையெல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை இப்படி நினைக்க வைக்கிறது. உன்னை இந்த அளவிற்கு சிந்திக்கவும் வைக்கிறது. இதனால் உன் முகம் வாட்டமாகி விடுகிறது. உன் குறைகளையெல்லாம் மற்றவர்களிடம் சொல்ல துடிக்கிறாய். ஆனால் சொல்லவும் முடியாமல், மெல்லவும் முடியாமல், வாழ்க்கையை வாழவும் முடியாமல், அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வரவும் முடியாமல், என்ன செய்வது ஏது செய்வது என்று கூட தெரியாமல் நிர்கதியாய் நிற்பது போல நின்று கொண்டிருக்கிறாய். யாராவது வருவார்களா? வந்து வாழ்க்கையிலிருந்து, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பார்களா என்று கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறாய். வழியில் எதிர்பார்த்து அனைவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறாய். உன் வேதனை தாங்க முடியாமல் சில சமயம் மற்றவர்களிடம் அதை புலம்புகிறாய். உன் சாயப்பாவிடம் வந்து கண்ணீர் சிந்தி அழவும் செய்கிறாய். நமக்காக உதவி செய்ய இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நம்மை காப்பாற்ற, இந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க எவருமே துணைக்கு இல்லை என்று ஆதங்கப்படுகிறாய். பிரியமான குழந்தையே, யாராவது வருவார்களா? வந்து வாழ்க்கையை மீட்டெடுப்பார்களா? நல்ல வழியில் அழைத்து செல்வார்களா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கிறாயே. உனக்காக உன் அப்பா உன் அருகிலேயே நின்று கொண்டிருப்பது உன் கண்களுக்கு தெரியவில்லையா?
புரியவில்லையா அல்லது புரியாமல் நிற்கிறாயா? என் பிரியமான குழந்தையே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். தாங்கவே முடியாத கஷ்டத்தை எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதே இல்லை. கஷ்டத்தை உருவாக்குவேனே தவிர, அது உன் வாழ்க்கையை நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் அதை நான் உருவாக்குவேன். அப்படியில்லாமல் நீ வாழ்க்கையே வெறுப்பதற்காக அந்த போராட்டம் உனக்கு உன் அருகில் வரவே வராது.